ஐ லவ் யூ கைல்விழி என்று அவன் சொல்ல கைல்விழி சிரித்துக்கொண்டே அவனது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டவள், ஐ லவ் யூ டு சித்தார்த், என் மொரட்டு ஹீரோ என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். அந்த இரவு அவர்களது காதலை இன்னும் பலப்படுத்தியது. இரவு வெகு நேரமானதால் சித்தார்த் அவளை பத்திரமாக காரில் ஏற்றி அவளது வீட்டு தெருமுனையில் கொண்டு போய் விட்டவன், சரிடி, நாளைக்கு காலேஜில் பார்ப்போம், பத்திரமா போ என்று சொல்லி அவளை இழுத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பி வைத்தான். கைல்விழி வீட்டிற்கு உள்ளே செல்லும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்த சித்தார்த் சந்தோஷமான ஒரு மனநிலைமையுடன் தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். காலம் மின்னல் வேகத்தில் நகர்ந்தது. சித்தார்த் தனது இறுதி ஆண்டு தேர்வுகளை எழுதி முடித்திருந்தான். கைல்விழி தனது முதலாம் ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்திருந்தாள். அவர்களுக்குள் இருந்த காதல் அந்த ஒரு மாதத்தில் ஆழமான வேர் விட்டிருந்தது. சித்தார்த் இப்போது பழைய முரட்டு சித்தார்த்தாக இல்லை, கைல்விழியின் அன்பால் செதுக்கப்பட்ட ஒரு புதிய மனிதன். அன்றுதான் இருவருக்கும் கடைசி எக்ஸாம். இன்று எப்படியாவது கைல்விழியை தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்திருந்த சித்தார்த் அவனது நண்பர்களிடம் கூறி லைப்ரரிக்குள் இருவரும் பேசுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தான். இங்க பாரு மச்சான், கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆச்சு நானும் கையிலும் சரியா பேசி மீட் பண்ணி. சோ இன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசலாம்னு இருக்கோம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த லைப்ரரிக்குள்ள யாரையுமே வரவிடாம பாத்துக்கோங்க. அத மீறி யாராவது உள்ள வந்தாங்கன்னா உங்களை தொலைச்சு கட்டிடுவேன் சொல்லிட்டேன் என்று தன் நண்பர்களிடம் கூற, அவர்களும் என்ன மச்சான், உனக்காக இத கூட செய்ய மாட்டோமா, நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ என்ஜாய் பண்ணு என்றனர். அவனை பார்த்தவன், நீ போய் கைல் கிட்ட நான் வர சொன்னேன்னு சொல்லி லைப்ரரிக்கு வர சொல்லு விக்கி என்று விக்கியிடம் கூறினான். விக்கியும் வேகமாக கைல்விழி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கும் அறையின் வாசலுக்கு சென்று நின்றான். அவளும் எக்ஸாம் எழுதி முடித்துவிட்டு வெளியே வர, கயல், உன்னை சித்தார்த் லைப்ரரிக்கு வர சொன்னான், நீ உடனே போ என்றான். மாட்டே விக்கி, எனக்கு பயமா இருக்கு என்றாள் கயல். நீ போகலன்னா சித்தார்த் என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும் இல்ல, சோ போய் என்னன்னு பாரு. கிட்டத்தட்ட 1 மாசமா நீங்க 2 பேரும் பேசாம பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அதான் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல என்ன கவலை, அவன் உனக்காகத்தான் ரொம்ப நேரமா அங்க காத்துக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வா என்று அவளை அழைத்து சென்றான். அவள் மனமோ திக் திக் பக் பக் என்று அடித்து கொண்டிருந்தது. பயத்துடனேயே அந்த லைப்ரரி வாசலுக்கு சென்றவளை பார்த்த விக்கி, என்ன கையல் யோசனை, உள்ள போ, அவன் உள்ளதான் இருக்கான், 2 பேரும் மனசை விட்டு பேசுங்க, இன்னையோட காலேஜ் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் சித்தார்த்த உன்னால பார்க்க முடியுமா என்றான். பார்க்க முடியாது என்ற அந்த ஒரு வார்த்தை அவள் மனதை பெரிய அளவில் தாக்கியது. சரி என்று தலையாட்டி விட்டு பதற்றத்துடனேயே உள்ளே சென்றாள். அவள் உடலெல்லாம் நடுங்கியது. கை கால்கள் எல்லாம் வெடவெடவென்று ஆட அவள் உதடு கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டே உள்ளே சென்றாள். சித்தார்த்தின் நண்பர்கள் உதவியோடு அந்த மதிய வேளையில் நூலகத்தின் கடைசி வரிசை அலமாரிகளுக்கு இடையே யாரும் வராதபடி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கைல்விழி மெல்ல அந்த இடத்திற்கு வந்தபோது அங்கே புத்தகங்களுக்கு நடுவே ஒரு ராஜகுமாரனை போல சித்தார்த் காத்து கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும் சித்தார்த்தின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது. ஏய் கிட்டவாடி என்று அவன் அதற்றலாகவும் அதே சமயம் அதீத காதலோடும் கூப்பிட்டான். கைல்விழி மெல்ல அவன் அருகில் வந்தாள். சித்தார்த், மெதுவா பேசுங்க, லைப்ரரி இது என்று அவள் சொல்லும் போதே அவளது இடையை பற்றி தன்னோடு ஒட்டி இழுத்து கொண்டான். அவனது அந்த திடீர் அணைப்பில் கைல்விழியின் இதயம் திக் திக் என துடிக்க தொடங்கியது. 1 மாசம் கையல், 1 மாசம் உன்னை தொடாம உன் மூச்சு காத்து என் மேல பாடாம நான் எப்படி தவிச்சேன் தெரியுமா? இந்த எக்ஸாம் ஒண்ணுதான் உனக்கும் எனக்கும் நடுவுல தடையா இருந்துச்சு, இப்போ அதுவும் முடிஞ்சிடுச்சு என்று அவளது காதோரம் கரகரப்பான குரலில் கிசுகிசுத்தான். சித்தார்த்தின் கைகள் அவளது முதுகை மெல்ல வருடின. கைல்விழி அவனது சட்டையை தனது விரல்களால் இறுக பற்றி கொண்டாள். நானும் தான் சித்தார்த், புக்கு பார்த்தா உங்க முகம்தான் தெரிஞ்சது, ஒரு வழியா பாஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் என்று அவள் வெட்கத்துடன் சொல்ல அவன் அவளது முகத்தை நிமிர்த்தினான். பாஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த சித்துவை எப்படி சமாளிக்க போற என்று கேட்டவன் சற்றென்று அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். அவனது இதழ்களின் சூடு அவளது உடலெங்கும் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது.
அவன் அங்கேயே நிற்கவில்லை. மெல்ல அவளது கன்னங்களில் தனது இதழ்களால் கோலமிட்டான். அந்த நூலகத்தின் அமைதியில் பழைய புத்தகங்களின் வாசமும் கயல்விழியின் கூந்தலில் இருந்த மல்லிகைப்பூ வாசமும் கலந்து ஒரு போதையை உருவாக்கியது. சித்தார்த் அவளை ஒரு அலமாரியின் ஓரமாக சாய்த்து அவளது இரு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி பிடித்து லாக் செய்தான். ஐயோ சித்தார்த், யாராவது வந்துட்டு போறாங்க, பிளீஸ் விடுங்க என்று அவள் முணுமுணுத்தாள். ஆனால் அவளது கண்களில் தெரிந்த ஆசை அவனை இன்னும் தூண்டியது. வரமாட்டாங்கடி, என் பசங்க வெளியில வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னைக்கு நீயும் நானும் மட்டும்தான் என்று சொன்னவன் அவளது இதழ்களை தனது இதழ்களால் மென்மையாக தீண்டினான். அந்த தீண்டல் மெல்ல ஒரு ஆழமான முத்தமாக மாறியது. கயல்விழி தன்னை மறந்து அவனது அணைப்பில் கரைந்தாள். அவனது முரட்டுத்தனமான காதலுக்குள் இருக்கும் அந்த மென்மையை அவள் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்தாள். அதே நேரம் அவனுடைய கைகளோ அவளுடைய உடல் அங்கங்களை தழுவ ஆரம்பித்தன. அவன் அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து, ஐ லவ் யூ கயல், நீ இல்லாம என் வாழ்க்கை வெறும் இருட்டு தாண்டி என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். அவனது கைகள் அவளது இடையை சுற்றி இன்னும் இறுக்கமாக பிணைத்துக் கொண்டன. கயல்விழி அவனது தோளில் தலை சாய்த்து, ஐ லவ் யூ சித்தார்த், எப்போதும் உங்களுக்காகவே நான் இருப்பேன் என்று ரகசியமாக சொன்னாள். அந்த தனிமையில் அந்த புத்தகங்களின் சாட்சியாக அவர்களது காதல் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவன் அவளை பிரிந்து அவளது கலைந்திருந்த கூந்தலையும் சரி செய்து விட்டான். இப்போதைக்கு எனக்கு இது போதுண்டி, ஆனா சீக்கிரம் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன், அப்போ நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று குறும்புடன் கண் சிமிட்டினான் சித்தார்த். அதுக்கு இன்னும் 2 வருஷம் காத்திருக்கணும் சித்தார்த், அப்பதான் என்னோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகும் என்றாள் கயல். அடி போடி, அப்படியெல்லாம் கிடையாது, நான் உடனே பிஸ்னஸை தான் டேக் ஓவர் பண்ண போறேன். ஸோ பிஸ்னஸை கையில் எடுத்துட்டாலே அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல செட்டில்மெண்ட் தானே. அப்புறம் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசி உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்டு முறைப்படி நான் கல்யாணமும் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் டெய்லி நானே உன்னை காலேஜ்லயும் கொண்டு வந்து விடுவேன், நானே உன்னை திரும்ப கூட்டிட்டும் போவேன். அப்படியே நம்ம 2 பேரும் இதே மாதிரியே எப்பவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியாவும் வாழலாம். நீ ஆசைப்பட்ட படிப்பையும் கண்டினியூ பண்ணலாம், எப்படி என்று அவள் தாடையை ஒரு விரலால் நிமிர்த்தி பிடித்து கேட்க அவள் கண்ணெல்லாம் கலங்கியது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சித்து. இதெல்லாம் உண்மையா நடந்தா என்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது என்று அவன் மார்பில் முகம் புதைத்து கண் கலங்கினாள். சித்தார்த் ஏற்கனவே அவளுடைய நெருக்கத்தில் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டுதான் இருந்தான். இப்பொழுது அவளுடைய இந்த இறுக்கமான அணைப்பில் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகை பூ அவனது பொறுமையை மிகவும் சோதித்தது. அவனுக்கே தெரிந்தது அவனுடைய கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆகி கொண்டிருக்கிறது என்று. மெதுவாக அவனிடம் இருந்து அவளை பிரித்தவன், கயல், சத்தியமா என்னால முடியலடி, நீ மட்டும் சரின்னு சொல்லு, நான் யார் பதிக்கும் கவலைப்படல, இப்பவே கல்யாணம் பண்ணி உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். எனக்கு என்னமோ உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தான் தோணுது, என்னை படுத்தாதடி ராட்சசி என்று அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி கூறினான். அவளோ, அப்படியெல்லாம் வேண்டாம் சித்து, எனக்கு ஊரறிய உங்க பொண்டாட்டி ஆகணும், அது மட்டும்தான் ஆசை, யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமால நம்ம கல்யாணம் நடக்கவே கூடாது என்று கூறினாள். வாய் குவித்து ஒரு பெருமூச்சை வெளியே விட்டவன், இதுக்கு மேல உன்னை விட்டா சரிப்படாது, காலேஜ் முடியட்டும், அதுக்கப்புறம் வீட்டுல நான் பேசி உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் என்றான். சரி சித்து என்றாள் கயல். சரி வாடி போலாம், இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்ல என்றாள். நோ பேபி, இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா இந்த சித்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டான், அவனோட வேலையை காட்டிடுவான், ஏன்னா அவன் இப்போ அவனாவே இல்லை. சோ இங்கிருந்து நம்ம 2 பேரும் வெளியில போகிறது தான் உனக்கு நல்லது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். இருந்தாலும் இல்ல வேண்டாம், நம்ம வெளியிலேயே போயிடலாம் வாங்க
என்று சொன்னவளை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்தது. இவ்வளோ நாள் ஆகியும் என்னை பார்த்து இப்படி ஒரு பயம், எப்பதாண்டி என்னை முழுசா நம்புவ என்றான். நான் உங்களை நம்பாம வேற யாரையாவது நம்ப போறேன்னா என்ன? என்னோட நம்பிக்கையே நீங்க தான் என்றாள். ஏதாவது கேட்டா இப்படியே பேசி என கவுத்துரு, சரிவா என்று அவள் தோளில் கையை போட்டு வெளியே வந்தான். அவனுடைய நண்பர்கள் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். இப்படி ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை. கயல்விழியுடன் இருக்கும் பொழுது மட்டும் அவன் மிகவும் இனிமையாக அவர்கள் கண்ணுக்கு தெரிந்தான். இதையெல்லாம் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த ஷாலினிக்கு எரிச்சலாக வந்தது. கயல், ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சந்தோஷத்தை காணாம போக வைக்கிறேன்டி என்று வன்மத்துடன் திட்டம் போட்டு கொண்டாள். உடனே சிவலிங்கத்திற்கு போன் செய்து விஷயத்தை கூற அவரும் அங்கிருந்து ஒரு தந்திரமான திட்டத்தை போட்டவர் உடனே சித்தார்த்திற்கு போனில் அழைத்தார். அவன் கயல்விழியிடம் இருந்து பிரிந்து போனை எடுத்து பார்த்தவன், அப்பதான் கூப்பிடுறாரு, ஒரு நிமிஷம்டி என்றான். அவன் போனை எடுத்து காதில் வைத்ததும், ஹலோ சித்தார்த், எக்ஸாம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாப்பா என்றார் சிவலிங்கம். எஸ் டாட், முடிஞ்சது என்றான் சித்தார்த். சரி சித்தார்த், இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ அதனால அட்டன் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கம்பெனியை டேக் கேர் எடுக்க போற நீ போய் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. உடனே கிளம்பி போப்பா என்று கூறவும் சித்தார்த்திற்கு ஒரு மாதிரியாகி விட்டது. கயல்விழியுடன் இன்னும் கொஞ்ச நேரம் செலவிடலாம் என்று ஆசையாக நினைத்திருந்தவன், அப்பா, இந்த மீட்டிங்கை இன்னொரு நாள் போஸ்ட்போன் பண்ண முடியாதா? என்னாச்சு? இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கோம், அதுதான் என்று தயங்கியபடியே கூறினான். சரி சித்து, நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பாரு, பரவாயில்ல. இந்த வயசான காலத்திலையும் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஓடணும்னு தான் ஏன் தலையில எழுதியிருக்கு போல. சரிப்பா, நானே போய் அட்டன் பண்ணிக்கிறேன் என்று சலிப்புடன் போனை வைக்க போனார். என்ன நினைத்தானோ சட்டென்று, இட்ஸ் ஓகேப்பா, நோ ப்ராப்ளம், எப்படி இருந்தாலும் நாங்க திரும்ப ஃபேர்வெல் பார்ட்டியில மீட் பண்ணுவோம் என்று கூறிவிட்டான். சிவலிங்கம் இப்பொழுதுதான் திட்டம் பலிக்கப் போகிறது என்று சந்தோஷம் அடைந்து, சரிப்பா, அப்படின்னா நீ உடனே கிளம்பு, நான் வைக்கிறேன் என்று போனை வைத்தார். உடனே கயல்விழியை பார்த்து சிவலிங்கம் கூறிய அனைத்தையும் சொன்னான் சித்தார்த். சரிடி, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு. ஈவினிங் காலேஜ் முடிஞ்ச உடனே பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிடு. இன்னைக்கு என்னால் உன்னை ட்ராப் பண்ண முடியாது, ஒரு முக்கியமான மீட்டிங் போக சொல்லி அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு என்றான். இட்ஸ் ஓகே சித்தார்த், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்ச நேரம் உங்க கூட இருக்கலாம்னு தோணுச்சு. சரி பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க, ஆபீஸ் வேலை தான் முக்கியம் என்றாள் கயல். அவளை அணைத்து மீண்டும் நெற்றியில் ஒரு ஆழ்ந்த முத்தத்தை கொடுத்தவன், சரி அப்போ நான் வரேன் விக்கி, வரேண்டா பாய் என்று அனைவரிடமும் இருந்து விடை பெற்று தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கயல்விழியும் தன் நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவள் பின்பு அனைவரும் வீட்டிற்கு புறப்படும் நேரம் வந்ததும் தன்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். கல்லூரி முடிந்து வாசலில் வந்த கயல்விழிக்கு அன்றைய மாலை பொழுது இத்தனை கொடூரமானதாக மாறும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் தோழிகளிடம் விடை பெற்றுவிட்டு பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்க தொடங்கிய போது 2 கருப்பு நிற கார்கள் அவளை வழிமறித்தன. அதிலிருந்து இறங்கிய ஆட்கள் அவளை மிரட்டி அருகில் இருந்த ஒரு பாழடைந்த மண்டபத்தின் பின்புறத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கே ஒரு விலை உயர்ந்த காரின் அருகே அதிகார தோரணையுடன் நின்று கொண்டிருந்தார் சித்தார்த்தின் தந்தை சிவலிங்கம். கயல்விழி பயத்தில் நடுங்கிக் கொண்டே அவர் முன்னால் வந்து நின்றாள். அவளது கால்கள் நடுங்கின, கைகள் வியர்த்தன. சிவலிங்கம் அவளை தலை முதல் கால் வரை ஒரு அருவருப்பான பார்வையால் அளவெடுத்தார். உதட்டில் ஒரு வக்கிரமான சிரிப்புடன் பேசத் தொடங்கியவர், என்னடி கயல்விழி, ஆரம்பத்துல என் பையன்கிட்ட ஏதோ பெரிய பத்தினி மாதிரி சண்டை போட்ட சீன் காட்டின, ஆனா கடைசியில அவனை சரியா கரெக்ட் பண்ணி உன் வலைக்குள்ள போட்டுக்கிட்ட போல இருக்கே, இதுக்கு தானே அந்த போராட்டம் எல்லாம் என்று அவர் இகழ்ச்சியாக கேட்டார். கயல்விழி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சார், நீங்க
நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இல்லை சார் என்று தழுத்தழுத்த குரலில் சொன்னாள். சிவலிங்கம் அதை கேட்டு உரக்க சிரித்தவர் அந்த சிரிப்பில் ஏளனம் ததும்பியது. ஆமாமா, நான் நினைக்கிறத விட நீ ரொம்ப அதிகமாவே செஞ்சிருக்க. ஹால் பார்க்க தங்க மாதிரியும் பச்சை குழந்தை மாதிரியும் மூஞ்சு வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இவ்வளோ பெரிய பிளானா? என் சித்தார்த் சாதாரண பையன் இல்லடி. அவன்கிட்ட அறிவும் இருக்குது, அழகும் இருக்குது. அதை விட முக்கியமா அவன்கிட்ட என்னோட பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அதை அள்ளிக்கிட்டு போகத்தான் இப்படி நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அவன் பின்னாடியே சுத்துறியா? அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கைல்வெளியின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. சார் ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க என்று அவள் எவ்வளவோ கெஞ்சினாள். ஆனால் சிவலிங்கம் விடுவதாக இல்லை. அவர் அவள் அருகே இன்னும் நெருங்கி வந்து அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து கேட்டார். சொல்லுடி, இதுவரைக்கும் அவனை வெறும் காதலிக்க மட்டும்தான் செஞ்சியா? இல்ல அவன் கூட படுக்கையை பகிர்ந்துகிட்டு பணக்கார வீட்டு மருமகள் ஆகிற வேலையத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தியா? உன்ன மாதிரி லோ கிளாஸ் பொண்ணுங்களுக்கு இதுதானே கை வந்த கலை. ஒரு பணக்கார பையனை மயக்கி அவனோட வாழ்க்கையில புகுந்து அப்புறம் சொத்துக்காக அழறது. அந்த கேவலமான வார்த்தைகளை கேட்ட கைல்வெளிக்கு காதுகளில் ரத்தம் வருவது போல இருந்தது. அவளால் அந்த அசிங்கத்தை தாங்க முடியவில்லை. தனது 2 கைகளாலும் காதுகளை இருக்க பொத்தி கொண்டு அந்த இடத்திலேயே மண்டியிட்டு அமர்ந்து கதறினாள். சார் தயவு செஞ்சு நிறுத்துங்க. இப்படியெல்லாம் பேசி என் கேரக்டர் நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா லவ் பண்றோம். நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்பான காரியமும் எங்களுக்குள்ள நடக்கல. சித்தார்த் என்ன ஒரு தேவதை மாதிரி தான் பாத்துக்கிறாரு. எனக்கும் அவரோட சொத்து மேல ஆசை கிடையாது சார். வெறும் அன்பை மட்டும்தான் நாங்க பரிமாறிக்கிட்டோம். ப்ளீஸ் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் பேசாதீங்க சார் என்று விம்மி விம்மி அழுதாள். சிவலிங்கம் அவளது அழுகையை பார்த்து சற்றும் இறக்கப்படாமல், அன்பாவது மண்ணாங்கட்டியாவது நாளைக்கு தெரியும்டி உன் அன்பு என்னன்னு. நான் சொல்றதை கேட்கல, உன் தங்கச்சி உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை என்று மீண்டும் ஒரு கொடூரமான மிரட்டலை விடுத்தார். கைல்விழி அந்த இடத்திலேயே உடைந்து போனார். தான் நேசிக்கும் சித்தார்த்தின் தந்தை தன்னை இவ்வளவு மட்டமாக பேசுவார் என்று அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவனது காதலுக்காகத்தான் இவ்வளவு பெரிய அவமானத்தை சுமக்க வேண்டுமா என்ற வேதனையில் அவளது கண்கள் அழுதழுது சிவந்து போயின. சார், ஏழைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா இருக்குதா? எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. 1000 தான் இருந்தாலும் நான் உங்க பையன் லவ் பண்ற பொண்ணு, உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. என்கிட்ட போய் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்க என்றாள். அடைச்சி வாய மூடு. எந்த காலத்திலையும் நீ என் வீட்டு மருமகளாவோ இல்ல என் பையனோட பொண்டாட்டியாவோ வரவே முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை கூட்டிட்டு வந்து மருமகளா வைக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? அந்த சித்தார்த்த தான் ஏதோ வயசு கோளாறுல உன் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்குறான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவனை நான் ஃபாரின்கே அனுப்பிடுவேன். அவன் திரும்பி வர்றதுக்குள்ள அவனோட மனசை மாத்த என்னென்னலாம் முயற்சி பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணிடுவேன். அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என் பையன்கிட்ட இருந்து ஒழுங்கு மரியாதையா நீ விலகி போகலன்னா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவ கூட இப்பதான் 10வது படிச்சுக்கிட்டு இருக்காளாமே. அவ இனிமே இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியாது. அவளோட மானத்தையே ஏலம் விட்டுருவேன். ஒண்ணுமில்ல, சிம்பிள் தான். என் ஆளுங்க கிட்ட சொல்லி அவளை தூக்கிட்டு போய் தப்பான இடத்துல விட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையே நரகமாயிடும் என்றார் சிவலிங்கம். ஏன் சார், நாங்க பண்ண தப்புக்கு எங்களை தண்டிக்காம தங்கச்சியை தண்டிக்கிறீங்களே என்று கதறினாள் கயல். யோசிக்காத, நான் உன்னை என்ன பண்ணாலும் சித்தார்த் கடைசியில என் மேலதான் கோவப்படுவான். அதனால தான் உன் மேல என்னால கை வைக்க முடியல. இல்லைன்னா உன் வாழ்க்கைய என் ஆளுங்களை விட்டு இந்நேரம் கதற நார் அடிச்சிருப்பேன். என்ன பண்ணி தொலைக்கிறது? அப்புறம் உன் அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குவாங்க. அப்படி இல்லைன்னா என்னோட ஆளுங்க அவங்கள கொன்றுவாங்க. யாருமே இல்லாத இந்த உலகத்துல தனியா திரியிற ஒன்று,
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். திரும்ப வந்து என் பையன் பார்க்கும்போது நீ இருக்க மாட்ட. கொஞ்ச நாள் வருத்தப்படுவான், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அவனோட மனசை சமாதானப்படுத்தி அவனுக்கும் ஷாலினிக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதெல்லாம் யோசிச்சு நாளைக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அதனால நாளைக்கு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு அவன் சொல்ற மாதிரி தான் நீ வரணும். ஆனாலும் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவனை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அவமானப்படுத்தணும். அவனோட காதலையே நீ கேவலப்படுத்தணும். அவனோட காதலை நீ தூக்கி எறியணும் என்றார். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பேசினா என் பையன் உன்னை தூக்கி எறிவான்றது இவ்வளவு நாள் பழகின உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப கோவக்காரன், தன்மானம் எல்லாம் பாப்பான். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நீ பாத்துக்கோ. இவ்வளோ நேரம் உன்கிட்ட நின்று பேசினதே என் வாழ்க்கையில ரொம்ப வேஸ்டான டைம்னு நான் ஃபீல் பண்றேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பு, என் கண்ணு முன்னாடியே நிற்காத. உன்ன மாதிரி ஆள் கூட எல்லாம் பேசணும்னு என் தலை எழுத்து என்றவர் அவளை மூஞ்சில் அடிப்பது போல பேசிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார். கயல்விழிக்கு ஒரு நிமிடம் உலகமே இருண்டது போல இருந்தது. தன் வாழ்க்கை இந்த ஒரே நாளில் ஒன்றுமில்லாமல் போனது போல ஆக என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கியபடியே பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து நின்றவள் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து எப்படி தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள் என்று இதுவரை அவளுக்கு தெரியவில்லை. அவளுடைய கால்கள் தான் பழக்கப்பட்ட இடம் என்பதனால் சரியாக நடந்து கொண்டிருக்க அவளுடைய மூளையும் மனமும் எந்த சிந்தனையும் இல்லாமல் மொத்தமாக மடிந்து போயிருந்தது. அன்றைய இரவு முழுவதும் அவளுடைய அறையில் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள். சித்தார்த்தை பிரிவதை நினைத்தாலே அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதுவும் அவன் தந்தை கூறியதையெல்லாம் கேட்ட பிறகு அவன் பின்னால் இருந்தால் நிச்சயமாக அது தனது குடும்பத்திற்கு தன்னால் ஏற்பட போகும் தலைக்குனிவு என்பது நன்றாக புரிந்துவிட்டது. தங்கையின் வாழ்க்கையையும் தாய் தந்தையையும் காப்பாற்ற அவள் தன்னுடைய காதலை தியாகம் செய்வதற்கு முடிவெடுத்து விட்டாள். அதே நேரம் அவளுக்கு அவனிடமிருந்து போன் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவள் அதை பார்த்து சைலண்டில் போட்டுவிட்டு எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் ஓய்ந்து போன சித்தார்த் ஒரு மெசேஜை மட்டும் அனுப்பி வைத்தான். கயல், இப்ப நீ போன் எடுக்கலனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் வீட்டுக்கே வந்துருவேண்டி, மரியாதையா போன் எடுத்து பேசு என்று மெசேஜ் செய்திருந்தான். அதை படித்தவுடன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் படுத்து விட்டாள் என்று அவனுக்கு தெரிந்தால் வந்து விடுவான் என்று பயந்தவள் அவன் மீண்டும் போன் செய்ததும் போனை எடுத்து சொல்லுங்க சித்து என்றாள். என்னடி போன் எடுக்க இவ்வளோ நேரமா? எத்தனை டைம் உனக்கு போன் பண்றது? போன் எடுக்காம அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். சாரி சித்து, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் வந்த உடனே தூங்கிட்டேன் என்றாள். இப்போ எப்படி இருக்குதுடி, பரவாயில்லையா? நான் வேணா வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகட்டுமா என்றான். இல்ல சித்து, இப்போ பரவாயில்ல, டேப்லெட் போட்டுட்டு தான் படுத்தேன் என்றாள். அதனால தான் நீ போன் எடுக்கலையா? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் என்றான். சரி சித்து, எனக்கு இன்னும் கொஞ்சம் தலைவலியா தான் இருக்கு, நான் போனை வைக்கட்டுமா என்றாள். சரிடி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன பண்ற ஏது பண்றன்னு கேட்கறதுக்கு தான் போன் அடிச்சேன். அப்புறம் நாளைக்கு ஃபேர்வெலுக்கு கண்டிப்பா வந்துருவல்ல என்றான். வருவேன் சித்து, நீங்க இல்லாமையா என்றாள். சரிடி என் செல்லக்குட்டி, அப்புறம் நான் சொன்ன மாதிரி சாரி கட்டிட்டு வந்துரு என்றான். சரி சித்து, ஓகே ஓகேடா, அப்போ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போனை வைக்கிறேன், குட் நைட், லவ் யூ டி என்று போனிலேயே ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்தவன் போனை கட் செய்து விட்டான். கயல்விழிக்கு இந்த நிமிடமே இந்த பூமி பிளந்து தான் உள்ளே சென்றுவிட மாட்டோமா என்பது போலத்தான் இருந்தது. ஒரு வழியாக அன்றைய இரவு அவளுக்கு தூங்கா இரவாக கழிய அடுத்த நாள் காலை அவன் சொன்னது போலவே அழகாக கிளம்பி தயாரானாள் கல்லூரிக்கு செல்வதற்கு. அன்று கல்லூரி ஃபேர்வெல் டே. ஆனால் கயல்விழிக்கு அது ஒரு மரண சாசனமாகவே தோன்றியது. முதல் நாள் மாலை சிவலிங்கம் விடுத்த அந்த கொடூரமான மிரட்டலும் அவர் அவளது ஒழுக்கத்தை பற்றி பேசிய அந்த இழிவான வார்த்தைகளும் அவளது ஆன்மாவை சுட்டெரித்து கொண்டிருந்தன. தன் அன்பு தங்கைக்காக, தன் குடும்பத்தின் நிம்மதிக்காக
தான் உயிராய் நேசிக்கும் சித்தார்த்தின் இதயத்தை இன்று அத்தனை பேர் முன்பு சிதைக்க வேண்டிய கட்டாயத்தில் அவள் இருந்தாள். சித்தார்த் சொன்னபடியே அவள் அன்று ஒரு அழகான நீல நிறப்பட்டு புடவையில் தேவதையை போல வந்திறங்கினாள். கல்லூரி வாசலிலேயே தன் காதலியை தரிசிக்க தவம் கிடந்தவன் போல காத்து நின்றான் சித்தார்த். அவளை கண்டதும் அவனது முகம் 1000 வாட்ஸ் மின்சாரத்தில் ஜொலித்தது. கயல், இன்னைக்கு என்னடி இவ்வளோ அழகா இருக்க? நிஜமாவே ஒரு தேவதை பூமிக்கு வர்ற மாதிரி இருக்கு என்று உற்சாகத்தில் அவள் அருகே ஓடி வந்தான். ஆனால் கயல்விழியின் முகத்தில் அந்த பழைய சிரிப்பு இல்லை. அவளது கண்கள் அழுது அழுது வீங்கி இரத்த சிவப்பாக மாறியிருந்தன. அவனது முகத்தை பார்க்க முடியாமல் அவள் தவிப்பதை கண்ட சித்தார்த் பதற்றத்துடன் அவளது தோள்களை பற்றினான். கயல், என்னாச்சுடி உனக்கு? ஏன் உன் கண் இப்படி சவந்து போயிருக்கு? நைட்டெல்லாம் தூங்கலையா? நம்ம பிரிஞ்சு போக போறோமேங்கிற கவலையில் அழுதுட்டு இருந்தியா? லூசு பொண்ணு, இதோ பாரு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எக்ஸாம் முடிஞ்சா என்ன, நாம தான் எப்பவும் ஒன்னா இருக்க போறோமே, அப்புறம் ஏன் இந்த அழுக என்று அவளது கன்னத்தை வருடினான். கயல்விழி அவனது ஸ்பரிசத்தில் அப்படியே உருக்கி போக துடித்தாள். இல்ல சித்தார்த், நான் உங்களை பிரிய போறதில்ல, உங்களை காயப்படுத்த போறேன். அந்த வழியில தான் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் என்று மனதுக்குள் கதறினாள். ஆனால் வெளியே அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல சித்தார்த், லேசா கொஞ்சம் தலைவலி, அதான் கண்ணு ரெட்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து விலகி நிற்க முயன்றாள். அதற்குள் அவனது நண்பர்கள் கும்பலாக வந்துவிட்டனர். மச்சான், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுரா, சீக்கிரம் வா, இன்னைக்கு நீதான் ஹீரோ என்று அவனது கையை பிடித்து இழுத்தனர். சித்தார்த் கயல்விழியின் கையை இறுக்கமாக கோர்த்து கொண்டு, வா கயல், இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம இந்த காலேஜில் ஒன்னா இருக்க போறோம், ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்று அவளை தன்னோடையே அழைத்து சென்றான். விழாவின் போது பாடல்கள் ஒலிக்க அனைவரும் ஒருவரையொருவர் பிரியும் துயரத்தில் நடனமாடி கொண்டிருந்தனர். சித்தார்த் கயல்விழியை பார்க்க அவளது கண்கள் மட்டும் எங்கோ ஒரு வெறிச்சோடிய இடத்தை பார்த்து கொண்டிருந்தன. விழா முடிந்ததும் எல்லாரும் மைதானத்திற்கு வர தொடங்கினர். சித்தார்த் கயல்விழியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு மைதானத்தின் நடுப்பகுதிக்கு வந்து நின்றான். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதுக்கு சித்தார்த் இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று அவள் குழப்பத்துடன் கேட்க, அவனது நண்பர்கள் திடீரென்று ஒரு பெரிய துணி பேனரை உயர்த்தி பிடித்தனர். அதில் பெரிய எழுத்துக்களில் கயல்விழி will you marry me என்று எழுதப்பட்டிருந்தது. சுற்றியிருந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்தனர். கயல்விழிக்கு இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. சித்தார்த், வேண்டாம் ப்ளீஸ், இதை நிறுத்துங்க. உங்களை நான் இப்போ அசிங்கப்படுத்த போறேன், உங்களை நான் அவமானப்படுத்த போறேன். இதுக்கப்புறம் உங்க கண்ணில் காதலை நான் பார்க்கவே முடியாது சித்தார்த் என்று அவளது உள்மனம் அலறியது. சித்தார்த் ஒரு அழகான சிவப்பு ரோஜா பூங்கொத்தை அவளிடம் நீட்டினான். பிறகு எல்லோரும் வியந்து பார்க்கும் வண்ணம் கயல்விழியின் முன்னால் முட்டியிட்டு மண்டியிட்டான். அவனது பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய பட்டு பெட்டியை எடுத்து திறந்தான். உள்ளே ஒரு வைர மோதிரம் மின்னிக் கொண்டிருந்தது. அவன் அவளது வலது கையை பற்றி அவனது கண்கள் காதலில் ததும்பி நின்றன. கயல், இவ்வளோ நாள் நாம ரகசியமா லவ் பண்ணினோம். ஆனா இன்னைக்கு இந்த காலேஜ் சாட்சியா இங்க இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை என் பொண்டாட்டியா ஏத்துக்க ஆசைப்படுறேன். சொல்லுடி, இந்த சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ஆயுசுக்கும் நீ கூடவே இருப்பியா? will you marry me கயல் என்று உருக்கமாக கேட்டான். அவன் அந்த மோதிரத்தை எடுத்து அவளது விரக்குள் நுழைய போவ அந்த வினாடி சுற்றி இருந்த நண்பர்கள் போடுறா மச்சான், சூப்பர் என்று கத்தினர். ஆனால் அடுத்த நொடி கயல்விழி ஒரு வெறி பிடித்தவள் போல தனது கையை திமிரிக்கொண்டு பின்னால் இழுத்தாள். அவனது பிடியில் இருந்த கையை உருவிக்கொண்டு அவனது முகத்தையே அருவருப்போடு பார்த்தாள். சித்தார்த் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான். கயல், என்னாச்சி, ஏன் கை எடுக்கிற என்று அவன் திகைப்புடன் கேட்க, கயல்விழி இப்போது தனது நடிப்பை தொடங்கினாள். நிறுத்துங்க சித்தார்த், என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க மனசுல உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? எல்லார் முன்னாடியும் இப்படி ஒரு சீனை போட்டா நான் உங்களை அப்படியே கட்டி பிடிச்சுப்பேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என்னத்தோட உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்று அவள் கத்திய சத்தம் அந்த மைதானத்தையே அமைதியாக்கியது. சித்தார்த்தின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவன் மண்டியிட்ட நிலையிலேயே, கயல்,
என்னடி பேசுற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன ஆச்சுடி? நேத்து ஈவினிங் வரைக்கும் நல்லா தானே இருந்தோம், இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம். ஆல்ரெடி உனக்கு அது தெரியும் இல்ல? அப்புறம் இருந்தும் என்கிட்ட ஏன் இப்படி மோசமா பிஹேவ் பண்ற என்றான். யாரு? நான் உங்ககிட்ட மோசமா பிஹேவ் பண்றேனா? நீங்க தான் என்கிட்ட ரொம்ப ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணீங்க. இத்தனை பேத்துக்கு முன்னாடி வச்சு இத சொல்றதுல எனக்கு அசிங்கமா தான் இருக்குது. இருந்தாலும் வேற வழி இல்லையே. நான் என்ன உங்களை ஆசைப்பட்டா காதலிச்சேன்? உங்களோட வற்புறுத்தல்னாலையும் கட்டாயத்தினாலையும் வேற வழி இல்லாம நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்க வேண்டிய ஒரு பொம்மையா தானே நீங்க என்ன மாத்தி வச்சிருந்தீங்க என்று கண்களில் அனல் தெரிக்க அவள் கேட்ட கேள்வியில் சித்தார்த் பட்டென்று எழுந்து நின்றான். கயல், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஆரம்பத்துல வேணா அப்படியெல்லாம் நான் உன்னை மிரட்டி இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எவ்வளவு அன்பா நடந்துகிட்டேன். ஒரு நாளாவது அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹார்ஷா நான் பிஹேவ் பண்ணிருப்பேன் உன்கிட்ட என்றான். வேற என்ன பண்றது சித்தார்த்? உங்ககிட்ட நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நான் இருந்ததுனால நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போனேன். அத நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் மேல எல்லாம் கை வைக்கிறீங்க. நானும் என் குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என் படிப்பை வீணாக்கிக்க கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு நீங்க செய்யறதுக்கெல்லாம் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருந்தேன். ஆனா இனி அப்படி இல்லையே. உங்களோட படிப்பு தான் முடிஞ்சிடுச்சு. நீங்க இந்த காலேஜை விட்டு போயிடுவீங்க. இன்னும் 2 வருஷம் நான் நிம்மதியா இந்த காலேஜில் படிப்பேன், உங்களுடைய தொல்லை இல்லாம என்று மனசாட்சி இல்லாமல் பேசினாள். சித்தார்த்திற்கு இந்த கயல்வழி முற்றிலும் வேறு மாதிரி தெரிந்தாள். இப்படியெல்லாம் அவள் பேசுபவள் கிடையாது. யாரிடமும் தப்பு என்று தெரிந்தால் மட்டுமே அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நின்று சண்டை போடுவாள். மற்றபடி யார் மனசையும் புண்படுத்தும்படி கூட பேச மாட்டாள். அப்படி இருந்தவள் இப்படி பேசவும் அவனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதையெல்லாம் ஷாலினி அவளுடைய செல்போனில் வீடியோ காலில் லைவாக சிவலிங்கத்திற்கு காட்டிக் கொண்டிருக்க, அவரும் அலுவலக அறையில் திமிராக அமர்ந்து கொண்டு கயல்விழியின் நடிப்பை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்றா. ஆனா இந்த எஃபெக்ட் பத்தாதே. சித்தார்த்த இவ இன்னுமே அவமானப்படுத்தினாதான் அவன் இவளை தூக்கி எறிவான். பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு. அவளுக்கு அவளோ குடும்பம் எவ்வளவு முக்கியம்ன்றது நேத்து நான் பேசும்போதே அவ கண் பார்வையிலேயே தெரிஞ்சிருச்சு. நிச்சயமா இவனோட காதலுக்காக எல்லாம் அவ குடும்பத்தை இழக்க மாட்டான். என் பையனை எப்படி தூக்கி போட்டுட்டு போறான்னு மட்டும் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் என்று மனதுக்குள் நினைத்தவர் சந்தோஷமாக அமர்ந்து அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு ஒன்று தெரியவில்லை. தன் மகன் அத்தனை பேர் முன்னிலையிலும் அவமானத்தில் கூனி குறுகி நிற்கப் போகிறான் என்பது.